ஹே கைஸ், நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஒரு 9 வயசு சின்ன பொண்ணை நேற்று 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜில் பிணமாக வந்து கண்டெடுக்கிறாங்க பாண்டிச்சேரியில். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கும்போது, ஆர்த்தி அப்படின்ற சின்ன குழந்தைக்கு நடந்திருக்கு, இது மாதிரி ஸ்ரீமதிக்கு நடக்கும்போது, சாய்த்ராக்கு நடக்கும்போது, திவ்யாவுக்கு நடக்கும்போது, யாருக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஹேஷ்டேக் போட்டு நம்மளால் ட்ரெண்ட் பண்ண மட்டும்தான் முடியுதே தவிர இந்த விஷயங்கள்லாம் மாற்ற முடியலையே. அதுக்கான காரணம் என்ன? ஸோ ஆக்சுவலி அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் முத்தையால்பேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியில் இருக்க பொண்ணு தான் ஆர்த்தி. 9 வயசு தான், அது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2ஆம் தேதி வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 நாள் கழிச்சு நேற்று 5ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா உயிரோட கூட இல்லை, பெனாமா அந்த பொண்ணோட உடலுக்கு வந்து ஒரு ட்ரைனேஜ்லேருந்து கையெல்லாம் கட்டப்பட்ட நிலமையில் வந்து கண்டெடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இது காரணம் ஒரு 6 பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் 6 பேர் தான் இது காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் போலீஸ் வந்து இப்போ 2 பேரை அரெஸ்ட் பண்ணி ஒரு 19 வயசு பையன், ஸோ அந்த பையன் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு 4 நாள் அந்த சின்ன குழந்தை என்னென்னலாம் கொடுமைகளை அனுபவிக்கக்கூடாதோ அந்த எல்லா கொடுமைகளும் அனுபவிச்சு அந்த மிருகங்களோட கொடுமை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடம்பை கட்டி ட்ரைனேஜில் தூக்கி போட்டிருக்கானுங்க. இந்த விஷயத்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறது கஞ்சா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்தையால்பேட் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, ஸோ அவங்க இன்டர்வியூவில் சொல்கிறாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து கஞ்சா அடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அதுவும் சின்ன சின்ன பசங்க. ஸோ ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா ட்ரக்ஸால் பல பேர் வந்து கான்சியஸே இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் பண்ணுவாங்க. இதுலேயும் ஒருத்தனோட டாக்ஸிசிட்டியை, கெட்ட எண்ணத்தை தூண்டி விடுறது இந்த ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதை வந்து விற்கிறதுக்கு எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்க அதை விற்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ கூட ரியலாக நடந்துட்டு இருக்க விஷயங்களா இருக்குது. இந்த ட்ரக்ஸால் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்போ தடுக்க போகிறீங்க? இந்த ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, அதை யூஸ் பண்ணுறதெல்லாம் எப்போ தடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கான முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்போ வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண வேண்டிய நிலமை வரும். ஏன் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கான, இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கான பயம், இந்த மாதிரி விஷயம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எப்படி இவனுங்களுக்கு மத்தியில் வந்து திணிக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு அதுக்கான ஒரு ஸ்ட்ரிக்டான எவ்வளோ கண்ட்ரியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தூக்கில் போகிறதா இருக்கட்டும், மிகப்பெரிய கடுமையான தண்டனைலாம் இருக்கட்டுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பல தடவை திரும்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் ஜெயிலில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சும் ஏன் இவனுங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறானுங்க? கஞ்சா பண்ணுற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணால் இல்லீகலான விஷயம் அது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்கெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்ககிட்ட கேட்குறேன். உங்ககிட்ட மீன்ஸ் ஆட்சியிலேயே, அதிகாரத்தில், எல்லாத்துலேயும் இருக்கீங்களா? இது பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. அந்த கவர்மெண்ட்டோட அமைச்சர் வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்க போகிறாராம். போனவர் சொல்கிறாராம், இல்லை வட்டாரத்தெல்லாம் இருப்பாங்க, ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்லையா. ஏங்க 3 நாளாக அந்த குழந்தை வந்து ஆனால் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் தேடுறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 3 நாளாக வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் அவங்க இருப்பானுங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ கண்டுபிடிக்காதது இப்போ இறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சி கிழிக்க போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி ஆதங்கம் பண்ண மட்டும்தான் முடியும். அப்படி நம்ம ஏதாவது சொன்னாலும் அதை ஏன்டா சொல்கிறீங்க, அவங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பானுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் பாண்டிச்சேரியில். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக பல பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறவங்கள போலீஸ் அடிச்சு எவ்வளோ பொலிட்டீஷியன்ஸ் எவ்வளோ ஏமாற்றி சம்பாதிச்சு, மேலே பொலிட்டீஷியன் இப்போ எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஏமாற்றி சம்பாதிச்சவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. பட் ஏதோ ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், புவர் ஃபேமிலியில் இருக்க ஒரு குழந்தைக்கோ இல்லை யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுனாலும் அதை வந்து நம்ம போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி கடைசியில் அந்த விஷயம் யார் பண்ணான்னு தெரிஞ்சு அவனுக்கு தண்டனை கிடச்சி, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இப்போ இருக்குது தெரியுமா? சில பேர் இந்த விஷயம் நடந்தது போலீஸ்ட்டெல்லாம் போனால் அது மிகப்பெரிய ரொம்ப இழுப்பானுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த முடிச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னா ஸ்ட்ரிக்டான லாஸாக மாற்றணும். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரிக்டான லாஸ் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்கும்? ஸோ இதுக்கான முடிவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்தே ஆகணும். இதுக்கான முடிவு வரலைன்னா we are living in hell அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி அதான் உண்மை. இங்கே இருக்க மிருகங்கள் அதை விட கொடூரமானது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுக்கான முடிவு வந்தே ஆகணும். திரும்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம எதிர்த்து கேட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்றத எனக்கு தெரியவே தெரியல.
சின்ன குழந்தைங்க. ஆக்சுவலி நம்ம இங்கே இருக்கோம், நம்மளுக்கு வந்து லைட்டாக ஃபீல் பண்ண முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். பட் உண்மையாக அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்க, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த மிருகங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சே ஆகணும். அந்த தண்டனையை பார்த்து இனிமேல் எல்லாம் பயப்படணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு லாஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டாக எல்லாருக்குமே இருக்கும். அதை சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.